சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 10 கிலோ எடை கொண்ட எரிவாயு உருளையின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அதன்படி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு உருளையின் விலை 48 ரூபாய் அதிகரித்து 1903 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக எரிவாயு உருளையின் விலை மாற்றமின்றி 818 ரூபாய் 50 காசுகள் என்ற நிலையில் நீடிக்கிறது. கடந்த மாதம் 38 ரூபாய் விலை அதிகரித்த நிலையில் இந்த மாதமும் விலை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 27ஆம் தேதி நடைபெற இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் தனது கட்சி கொடியின் அர்த்தத்தை விஜய் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கிரவாண்டியில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து குறைந்தபட்சம் 10,000 பேரையாவது அழைத்து வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் கட்சியின் கொள்கைகளும் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கும் தொண்டர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை கட்சி தலைமை வழங்கி வரும் நிலையில் எந்த சூழ்நிலையிலும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என்று நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு விஜய் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மாநாட்டுக்கு வரும் தொண்டர்கள் தாங்கள் வரும் வாகனங்களின் பதிவு எண், இன்சூரன்ஸ், வாகன பதிவு ஆவண நகல்களை முன்கூட்டியே கட்சி தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். போக்குவரத்து சிக்கல்களை எதிர்கொள்ள தனியாக ஒரு வழக்கறிஞர் பிரிவையும் அவர் உருவாக்கியுள்ளார். மாநாட்டிற்கு வரும் பொது வாகனங்களுக்கு யாரேனும் தடை ஏற்படுத்தினாலோ, வாகனங்கள் பிரச்சனையில் சிக்கினாலோ அதை தீர்க்க தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய விமானப்படை தினத்தையொட்டி வான் சாகச நிகழ்ச்சி காரணமாக சென்னை விமான நிலையம் 2 மணி நேரம் மூடப்படும் என்று விமான நிலையம் முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்திய விமானப்படை தினத்தையொட்டி வான் சாகச நிகழ்ச்சி காரணமாக விமான அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:45 மணி முதல் 3:15 வரை விமான நிலையம் மூடப்படும் என்றும் இதைத் தொடர்ந்து அக்டோபர் 2, 3, 5, 6, 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் கூடுதல் இடைவெளிகள் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. ஆகவே விமான பயண அட்டவணையை சரிபார்த்து சமீபத்திய தகவல்களுக்கு விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 40 தொகுதிகளுக்கு நடைபெற்று வரும் தேர்தல் வாக்குப்பதிவில் பிற்பகல் 1 மணி வரை 44 விழுக்காடு வாக்கு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி 24 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக கடந்த மாதம் 18ஆம் தேதியும், 26 தொகுதிகளுக்கு இரண்டாவது கட்டமாக கடந்த மாதம் 25ஆம் தேதியும் வாக்குப்பதிவு இடம்பெற்றது. இந்நிலையில் 3வது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் 40 தொகுதிகளுக்கும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இன்று 1 மணி வரை இடம்பெற்ற வாக்குப்பதிவில் 44.08 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவிலேயே அதிக வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக நடுவண் அரசு தெரிவித்துள்ளது. 2020 மற்றும் 2023ஆம் ஆண்டிற்கான தொழிற்சாலைகள் குறித்த வருடாந்திர மதிப்பீட்டு அறிக்கையை நடுவண் அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை மற்றும் தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்புகள் வழங்கும் மாநிலங்களின் குறித்த பட்டியலில் இந்தியாவிலேயே அதிக அளவிலான தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமாகவும் அதிகம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய மாநிலமாகவும் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவில் மொத்தமுள்ள சுமார் 2,53,000 தொழிற்சாலைகளில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 40,000 தொழிற்சாலைகள் அமைந்துள்ளதாக திட்ட அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு செரிமான பிரச்சனை, சீரற்ற இரத்த ஓட்டம் மற்றும் வயிற்றுவலி காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஆஞ்சியோதெரபி சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.